சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்குள்ளே சென்று தற்பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று மோதலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில்தான் இது நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 2000 தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் புகுந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கோரிக்கையை வைத்துள்ளார்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்று அதிமுகவின் தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சரியானதா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்து செங்கோட்டையன் அவர்களையும் OPS அவர்களையும் ஒற்றுமையாக மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் முயற்சியை எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை மீண்டும் இந்த 2 மாதத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை தான் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்னால் தெரிவித்திருந்தார். எதிர்பாராத விதமாக அவரது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து 10 நாட்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கியிருந்தார். ஆனால் தற்பொழுது 4 நாட்கள் முடிவடைந்த நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கி வருவதை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் புகுந்த தொண்டர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், இல்லை என்றால் உங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுங்கள், தமிழகத்தில் புதிய கட்சிகள் உதயமாக மாறிவிட்டது, வெற்றி வாய்ப்பையும் அவர்கள் மக்களை கவரக்கூடிய வகையில் கூட்டமும் வருகிறது, அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிக மோசமாக மாறிவிடக்கூடாது, அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது மிகவும் மோசமான முறையில் தலைமையை எதிர்த்து வருகிறார்கள், இது நீடித்தால் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு முன்பாகவும் வீட்டிற்குள்ளேயும் சென்று கூறியிருப்பது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்று அதிமுகவின் தொண்டர்கள் நடத்திய அந்த உட்கட்சி மோதல் பற்றியான பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.